கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். டுடே இஸ் கிறிஸ்மஸ் டே. எஸ், டுடே our Lord Jesus Christ was born 2000 years back. The Lord God who created the heaven and earth came down to this earth in flesh and blood. Yes, கிறிஸ்து பிறந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மேசியா பிறந்தார். தேவனுடைய வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டது. தேவனுடைய அன்பு மனுஷர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னதாக பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊரிலே பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. இவ்வாறாக நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆம், இன்று கிறிஸ்து பிறந்தார். மேசியா பிறந்தார். இயேசு பிறந்தார். இந்த நாள் உலக வரலாற்றில் மிக முக்கியமான நாள். இது உலக அமைதிக்கான நாள். உலக வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாளில் மீண்டும் எழுதப்படுகிறது. ஆம், வரலாறு கிறிஸ்துவுக்கு முன் கிமு மற்றும் கிறிஸ்துவுக்கு பின் கிபி என இரண்டாக பிரிக்கப்பட்டு அது மீண்டும் எழுதப்பட்டது. கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் வரலாறு மீண்டும் எழுதப்பட்டிருக்காது, வரலாறு இருக்காது. மனிதனை படைத்த தேவன் தான் என்று இயேசு தன்னை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அவர் முதல் மனிதனை உண்டாக்கி வரலாற்றை தொடங்கியவர் மற்றும் வரலாற்றை முடிக்கப் போகிறவரும் அவராகவே இருக்கிறார். ஏனென்றால் அவர் நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் ஆரம்பம் மற்றும் முடிவுமாய் இருக்கிறார். அவர் சதா காலமும் என்றென்றைக்கும் ஜீவனோடும் இருக்கிறார். அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். முதல் மனிதன் ஆதாமும் அவனுடைய மனைவி ஏவாளும் முதல் ஆண் பெண் பாவம் செய்தபோது தேவன் குறிப்பிட்ட ஸ்திரீயின் வித்து இவரே அந்த ஸ்திரீயின் வித்து. அவர் முதல் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்த போது முதலாக பாவம் இந்த உலகத்திலே ஆதாம் மூலமாக நுழைந்த போது தேவன் சாத்தானை நோக்கி, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் என்று சொல்லி நாம் ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்களிலே வாசிக்கிறோம். மேலும் மோசே தீர்க்கதரிசி, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்புவார், நீங்கள் அவர் சொல்படி கீழ்ப்படிந்து நடப்பீர்களாக என்று இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு தேவனுடைய வார்த்தையின்படி அழைத்து செல்லும் பொழுது சொன்ன தீர்க்கதரிசி இந்த இயேசு கிறிஸ்துவே. ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த மேசியா இந்த கிறிஸ்துவே. ஆதாம் முதல் யோவான் ஸ்நானகன் வரை 4000 ஆண்டுகளுக்கும் மேலாக தேவனுடைய மனுஷர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா வருவார் என்று காத்திருந்த மேசியா இந்த இயேசு கிறிஸ்துவே. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே விசுவாசிக்கிறவர்கள் எதிர்பார்த்த வாக்குத்தத்தமாகிய அந்த இயேசு இவர்தான்.
பழைய ஏற்பாட்டு நாட்களில் விசுவாச வீரர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வாக்குத்தத்தமானது, அந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட அந்த மேசியா இந்த இயேசு கிறிஸ்து. அவர்கள் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரை இவர் மூலமாக வரும் ரட்சிப்பை அடைந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனாலும் கூட நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே குறிப்பிட்டபடி வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற முடியவில்லை. ஆனால் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை, இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை, மீட்பரை, பாவ நிவாரண பலியை, ரட்சிப்பை, இரட்சகரை, நித்திய ஜீவனை நாம் இவர் மூலமாக பெற்று கொண்டுள்ளோம். அவருடைய ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்தது, நமது பாவங்களை அகற்றியது. அவர் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம். அவர் இன்று பிறந்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்று இந்த உலகிற்கு ஒரு மிகச்சிறந்த நாள். இது மனித குலத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நாள். இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகச்சிறந்த நாள். இது கிறிஸ்துமஸ் தினம். உங்களுக்கு எனது அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு எனது அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Wish you a Merry Christmas and a Happy New Year. God bless you.